மீண்டும் உங்களை தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தொகுப்பில் நல்ல பாடல்கள், பயனுள்ள செய்திகள் அத்தனையும் உங்களுக்காக ஆத்ம நண்பன் குழு பலரோடு இணைந்து வழங்குகிறது. கேளுங்கள், உங்கள் ஆத்ம நண்பன். அதிகாலையில் உம் பாதம் வந்தேனே, அன்பின் பிரசன்னம் நாடி நின்றேனே. அதிகாலையில் உம் பாதம் வந்தேனே, அன்பின் பிரசன்னம் நாடி நின்றேனே. என் சிந்தை முழுதும் உந்தன் நினைவே, என் கண்கள் ஏங்குதே உம்மை காணவே. என் உள்ளம் உருகும் வார்த்தையா, என் நெஞ்சம் நிறையும் அன்பினா. அதிகாலையில் உம் பாதம் வந்தேனே, அன்பின் பிரசன்னம் நாடி நின்றேனே. காலையில் உதிக்கும் கதிரவன் போல கர்த்தாவின் கிருபை உதிக்கின்றதே. காலையில் உதிக்கும் கதிரவன் போல கர்த்தாவின் கிருபை உதிக்கின்றதே. கானகப் பறவையும் கவி பாடும் போது மறப்பேனோ புகழ் பாட. கானகப் பறவையும் கவி பாடும் போது மறப்பேனோ புகழ் பாட. அதிகாலையில் உம் பாதம் வந்தேனே, அன்பின் பிரசன்னம் நாடி நின்றேனே. இரக்கம் வைத்தீரே இமயத்தை போல, இம்மானுவேலாயம் அருள்நாதரே. இரக்கம் வைத்தீரே இமயத்தை போல, இம்மானுவேலாயம் அருள்நாதரே.
இமை பொழுதும் என்னை கைவிடாதிருந்தீர். இதயத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வீர். இமை பொழுதும் என்னை கைவிடாதிருந்தீர். இதயத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வீர். அதிகாலையில் உம் பாதம் வந்தேனே, அன்பின் பிரசன்னம் நாடி நின்றேனே. அணைத்தீரன்பாய் அன்னையைப் போல அலை கடலாய் துன்பம் நெருங்கும் நேரம். அணைத்தீரன்பாய் அன்னையைப் போல அலை கடலாய் துன்பம் நெருங்கும் நேரம். அழியாமல் என்னையும் காக்கும் நாதா இயேசு தெய்வமே உமை தொழுவே. அழியாமல் என்னையும் காக்கும் நாதா இயேசு தெய்வமே உமை தொழுவே. அதிகாலையில் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அற்பன் நண்பன். தோல்விகளும் தொல்லைகளும் இழப்புகளும் வேதனைகளும் இவ்வுலகம் உள்ளவரை இருக்கத்தான் செய்யும். இவற்றின் மத்தியிலும் நாம் எவ்வாறு வாழப்போகிறோம் என்று சிந்திக்கிறீர்களா? தோல்வியின் மத்தியிலும் வெற்றியை கண்டுகொள்வதே வாழ்வில் நாம் அடையக்கூடிய பெரிய வெற்றி. இதைத்தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இரக்கமுள்ள நம் தேவன் எமது திராணிக்கு மிஞ்சி சோதனைகளை ஒருபோதும் அனுமதிக்கிறவரே அல்ல. வாக்கு மாறாதவர் நம் தேவன். ஆகவே எது வந்தாலும் சோர்ந்து துவண்டு போகாமல் இயேசுவின் கரங்களை இறுகப் பற்றி அவரையே சார்ந்து சமாதானமாக வாழ்வோம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் துணையுமானவர். பூமி நீலை மாறினாலும், பூமி நீலை மாறினாலும், மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், தேவன் நமக்கு அடைக்கலமும், ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும், ஆபத்து காலத்தில் துணையுமானவர். நதியுண்டு
அது அசையாது. அதிகாலையில் அவர் சகாயம் பண்ணுவார், அதன் நடுவில் அது அசையாது. அதிகாலையில் அவர் சகாயம் பண்ணுவார். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமியிலே நடப்பிக்கின்ற தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். பூமியிலே நடப்பிக்கின்ற தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் பலதரப்பட்ட வியாதிகளினால் மக்கள் மடிகின்றார்கள். அப்படியானால் உங்களுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? ஓட்ஸ் ஒரு ஒப்பற்ற உணவு. ஓட் என்பது தானிய வகையில் ஒன்றாகும். தினமும் ஒருவேளை ஓட்ஸ் மீல் சாப்பிடுவது நல்லது. இதில் மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, நார்ச்சத்து, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுக்கு இணையான அமிலம், விட்டமின்கள், தாது உப்புகள் இதில் உள்ளது. ஓட்மீல் தினமும் எடுத்துக்கொள்வதால் என்ன பயன் தெரியுமா? பிளட் பிரஷர் எனப்படும் இரத்த கொதிப்பு குறையும். பிளட் கொலஸ்ட்ரால் குறைவதற்கு உதவுகிறது. அதிகமான நார்ச்சத்து இருப்பதால் குடல் சம்பந்தமான புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் திரவம் அதிகம் சுரக்காமல் தடுக்கிறது. இது புற்றுநோயை உண்டாக்கும் திரவம். இதை உணவாக ஐரோப்பியர்கள்தான் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். சிகரெட், புகையிலை போடும் பழக்கம் உள்ளவர்கள் ஓரிரு மாதங்கள் ஓட்ஸ் சாப்பிட்டு வந்தால் ஓட்ஸில் உள்ள வைட்டமின்களும் 5 வகையான தாது உப்புகளும் நச்சு முறிவு மருந்தாக செயல்படுகின்றது. எல்லாற்றுக்கும் மேலாக தொற்று நோய்களையும் பிற நோய்களையும் தடுக்கும் துத்தநாக உப்பு ஓட்ஸில் உள்ளது. இதனால் ஏதாவது நோய் வந்தாலும் ஓட்ஸ் கஞ்சி குடிப்பவர் விரைவில் குணமாகி விடுகின்றனர். இயற்கையின் இந்த ஒப்பற்ற உணவை நாம் தினமும் உட்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். என்ன சத்தம் நான் செய்தாலும் என்
சங்கிலி முருகன். இவன் பேரை கேட்டாலே மதுரையில் நடுங்காத உள்ளங்கள் கிடையாது. பணத்திற்காக கூலிப்படையாக செயல்பட்டு எத்தனை பேரையும் கொன்றுவிடலாம் என்று சொல்லி லட்சியத்தோடு அலைந்து கொண்டிருந்தவன் கோடி கோடியாய் பணம் சம்பாதிக்க துணிந்து நின்ற இந்த சங்கிலி முருகன் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஒரு நாள் அவன் எதிர்பாராத திருப்பமாக அவன் குடும்பத்தினர் முழுவதும் இன்னொரு கொலையாளினால் கொலை செய்யப்பட்டார்கள். மனம் பேதலித்தான், துடிதுடித்தான், வாழ்க்கை மாறினது, கதற ஆரம்பித்தான். நிம்மதியற்றவனாய் ஒரு பைத்தியக்காரனைப் போல தெருவில் அலைந்து கொண்டிருந்த அவனுக்கு ஒரு ஆலயம் புகலிடமானது. அங்கே சென்றான், வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணித்தான். இன்றைக்கு தேவனுடைய பணி செய்கிற ஸ்டீபன் என்ற பெயரிலே போர் வீரனாய் செயல்பட்டு வருகிறான். கண்கள் உம்மை எப்போதும் தேடுதே, அது காலையிலும் மாலையிலும் எப்போதும் தேடுதே. கண்கள் உம்மை எப்போதும் தேடுதே, அது காலையிலும் மாலையிலும் எப்போதும் தேடுதே. வேத வசனமோ அது ஜீவ விருட்சமோ, பாவி எனக்கையா அது பட்டய கைப்பிடியோ. வேத வசனமோ அது ஜீவ விருட்சமோ, பாவி எனக்கையா அது பட்டய கைப்பிடியோ. துன்பத்தில் தேறுதல் உமது வசனமே, துன்பத்தில் தேறுதல் உமது வசனமே. இப்பூவியில் உம்மையன்றி ஆறுதல் இது, இப்பூவியில் உம்மையன்றி ஆறுதல் இது. கண்கள் உம்மை எப்போதும் தேடுதே, அது காலையிலும் மாலையிலும் எப்போதும் தேடுதே. பரிசுத்த வேதாகமம் நமக்கு சிறந்த வழிகாட்டி. அப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான சத்தியத்தை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்த்துக்களை மறுபடியுமாய் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எத்தனை சந்தோஷமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. எங்கோ இருக்கின்ற உங்களோடு முகம் பார்க்காத நிலையிலே போதகனாகிய நான் என் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. நம் தேவனுடைய சமூகத்திலே ஒரு நாள் முகத்தோடு முகம் பார்த்து நம் ஆனந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நாளுக்காக நீங்களும் காத்திருக்க வேண்டும் என்று நான் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் மறுபடியுமாய் ஆண்டுடைய அற்புத நிகழ்ச்சிகளையே தொடர்ந்து சிந்திக்கப் போகிறோம். ஏன்
தேவனுடைய அற்புத நிகழ்ச்சிகளையே உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் என்றால், இதை தியானிக்கும்போது உங்களுடைய வாழ்விலும் அவருடைய அற்புதத்தின் அனுபவத்தை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் தேவனுடைய அற்புதத்தின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது இறைவனோடு, இயேசுவோடு நீங்கள் நெருங்கி வாழ்வதற்கு உதவி செய்யும். அநேக அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், அநேக அற்புதங்கள் இன்றும் அநேகருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தாலும், அந்த அற்புதம் என் வாழ்வின் சொந்த அனுபவமாக மாறும்போது மாத்திரமே எனக்கு அது பயனுள்ளதாக இருக்க முடியும். நான் கேட்பதும் பிறருடைய வாழ்க்கையில் பார்ப்பதும் எனக்கு பயனுள்ளதாக இருக்காது. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது தேவனுடைய வார்த்தை. இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டு அனுபவித்த அற்புதங்களை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்ளும்போது, நீங்களும் உண்மையோடு கூட, ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே இத்தகைய அற்புதத்தின் அனுபவத்தை தாரும் என்று ஜெபிப்பது உங்களுக்கு இந்த அற்புதத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அற்புதங்களை ருசி பார்க்கின்ற நீங்கள் அந்த நித்திய ராஜ்யத்திலே வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் கூட மத்தேயின் சுவிசேஷ புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்களை நான் உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். பேதுரு வெளியே சென்றிருந்த போது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்திலே வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். பேதுருவும் செலுத்துகிறார் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள்ளாக வந்துவிட்டார். அவன் வீட்டிற்குள்ளாக வந்து ஆண்டவரிடத்திலே இவ்விதமாய் கேட்கிறார்கள் என்று சொல்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் வாயை திறந்து, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? 25வது வசனத்திலே வாசிக்கிறோம், பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று சொன்னார். இயேசு அதை பார்த்து, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே, ஆயினும் பரவாயில்லை, 27வது வசனத்திலே சொல்கிறார், நாம் அவர்களுக்கு இடலாயிருக்காதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்று சொன்னார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நியாயப்படுத்துகிறார். எதை நியாயப்படுத்துகிறார் என்றால், ஆண்டவரிடத்தில் அவர்கள் வரி கேட்பது நியாயமற்றது என்பதனை முதலாவது பேதுரு தெரிந்து கொள்ளும்படி செய்கிறார். ஏனென்றால் வரியையும் தீர்வையும் அந்நியர்களிடத்தில் தான் வசூலிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அந்த தேசத்திலே பிறந்த அந்த தேசத்து குடிமகனாக இருந்தபடினாலே அவர் வரியையும் தீர்வையும் செலுத்த வேண்டியதில்லை. அப்படி இருக்கும்போது வேணுமென்றே திட்டமிட்டே இயேசுவினிடத்திலே வரி வசூலிக்க வேண்டும் என்று வரி வசூலிக்கிறவர்கள் நினைத்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட முயலவில்லை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தன் உரிமையை நிலைநாட்டுவதற்கு முயலவில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நீ அவர்களிடத்திலே சென்று சொல்லிவிடு, நான் அந்நியன் அல்ல, இந்த தேசத்திற்கு அந்நியன் அல்ல வரி செலுத்துவதற்கு, எனவே வரி செலுத்த முடியாது என்பதனை சொல்லிவிடு என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவ்விதமாக செய்யவில்லை. அவர்கள் வரி கேட்பது தவறாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்கிறார். இன்றைக்கு கூட இத்தகைய நெருக்கத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செலுத்தக்கூடாத காரியத்தை செலுத்த வேண்டும் என்று நிர்பந்தத்தில் இருக்கின்றீர்கள் என்றால், நீங்கள் உரிமையின்படி அந்த காரியத்தை செய்ய வேண்டியதில்லை, ஆயினும் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகின்ற நிலையிலே இருப்பீர்கள் என்றால், இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறோம். சில நேரங்களிலே நாம் செய்யாத தவறுக்கான அபராதத்தை செலுத்த வேண்டியது இருக்கிறது. சில நேரங்களிலே நாம் செய்யாத குற்றத்திற்கான பதிலை நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்வார். இங்கே என்ன அற்புதம் நடந்தது? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சென்று தூண்டில் போடு,
முதலாவது உன்னுடைய தூண்டிலில் அகப்படுகிற மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார். அதற்குள் இருக்கின்ற வெள்ளி பணத்தை நீ பார்த்து அதை எடுத்து வரி செலுத்தி விடு என்று சொன்னார். அப்படியே பேதுரு கீழ்ப்படிந்து தூண்டிலை எடுத்துக்கொண்டு கடலுக்கு செல்கிறான். முதலாவது ஒரு மீன் அகப்பட்டது. அதனுடைய வாயை திறந்து பார்த்தான். அற்புதமாய் அதிசயமாய் அதனுடைய வாய்க்குள்ளாக ஒரு வெள்ளிப்பணம் இருந்தது. அதை எடுத்து அவன் வரியை செலுத்தினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அற்புதம் என்பது அந்த நாளில் மட்டும்தானா? இந்த நாளிலும் இத்தகைய அற்புதம் நடக்கிறதா, இத்தகைய அதிசயம் நடக்கிறதா என்ற கேள்வியை கேட்பீர்கள் என்றால், உங்கள் முன்பாக உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவத்தை நான் வைக்கிறேன். ஆப்பிரிக்க தேசத்தில் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்ட ஒரு அருமையான சகோதரி ஒருத்தி இருந்தாள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இந்த சம்பவம். கணவன் ஒரு குடிகாரன் மட்டுமல்ல, கொடுமைப்படுத்துகிறவன். இவள் ஆலயத்திற்கு போவது அவனுக்கு பிடிக்கவில்லை. கிறிஸ்துவை இவள் ஏற்றுக்கொண்டது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் இவளை கொடுமைப்படுத்துவான், அடிப்பான், உதைப்பான், சித்திரவதை செய்வான். அவனுடைய ஒரே நோக்கம் இவள் ஆலயத்துக்கு போய்விடுவதை நிறுத்திவிட வேண்டும். ஆனாலும் கூட அவன் இல்லாத நேரங்களிலே அவன் வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே ஆலயம் சென்று ஆலயத்திலே முழங்கால்களை ஊன்றி ஆண்டவரை ஆராதிப்பது இந்த பெண்மணிக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் அந்த மனிதன் வெளியிலே செல்லும்போது தன்னுடைய பீரோனுடைய சாவியை எடுத்துக்கொண்டு பீரோவை பூட்டிவிட்டு வீட்டிற்கு வெளியே வந்தான். வீட்டிற்கு வெளியே வந்து அவளிடத்திலே சொன்னான், இந்த சாவியை இங்கு வைத்து செல்கிறேன், பத்திரமாய் பார்த்துக்கொள் என்று சொன்னான். எங்கே வைப்பதாக சொன்னான் என்றால், வீட்டிற்கு வெளியே அந்த நாட்களிலே மாடம், ஒரு விளக்கு வைப்பதற்கான மாடம் ஒன்று இருக்கும். நம்முடைய கிராமப்புறங்களிலே ஆதி நாட்கள் இருந்தது போல ஆப்பிரிக்க தேசத்தில் இன்றைக்கும் வீட்டிற்கு வெளியே ஒரு சின்ன குழி போன்ற அமைப்பு இருக்கும். அதிலே அவன் சாவியை வைப்பதாக சொல்லிவிட்டு, சாவியை பத்திரமாய் பார்த்துக்கொள், நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விட்டான். ஆனால் அந்த மனிதன் அந்த இடத்திலே சாவியை வைக்கவில்லை. சாவியை எடுத்து தன் பையிலை போட்டு கொண்டு சென்றவன் கடலோரமாக தன் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் போது சாவியை எடுத்து கடலுக்குள்ளாக எறிந்து விட்டான். அவனுடைய நோக்கம் என்னவென்றால், திரும்ப வந்து சாவியை கேட்க வேண்டும், அவள் இல்லை என்று சொல்லும்போது அவளை அடிக்க வேண்டும், சித்திரவதைப்படுத்த வேண்டும், அதன் மூலம் அவள் ஆலயத்துக்கு போவதை நிறுத்த வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். இந்த பெண்மணியும் கணவன் சென்ற பின்பு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வெளியிலே வந்து பார்த்தால் சாவி அங்கே இல்லை. அதை பார்த்ததும் மிகவும் அதிர்ந்து போய்விட்டாள். எப்படியாகிலும் கணவன் 2 நாளிலே திரும்ப வருவான், சாவியை கேட்பான், என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. அவனுடைய சித்திரவதையை தாங்கிக் கொண்டு வாழ்வதை காட்டிலும் செத்து விடலாம் என்று எத்தனையோ நேரம் நினைத்தாள். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை ஆயிற்றே, எப்படி நான் என்னை மாய்த்துக் கொள்வது என்ற ஒரு எண்ணம் அவளை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது சாவியை காணவில்லை, துடிக்கிறாள், அதிர்ந்து போய்விட்டாள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. முழங்கால்களை ஊன்றி அழுகிறாள், ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சித்திரவதை, ஏன் இந்த கொடுமை எனக்கு அனுமதித்திருக்கிறீரப்பா, நான் உமக்கு ஒரு துரோகமும் செய்யவில்லையே, ஏன் ஆண்டவரே என்று அழுதாள், புலம்பினாள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. தானும் தன் பிள்ளைகளுமாய் அன்ற இரவிலே படுத்து தூங்கினாள். மறுநாள் ஆலயம் செல்ல வேண்டும், ஆலயத்திற்கு சென்றாள். அன்று சனிக்கிழமை பரிசுத்த ஓய்வினால் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று மனவேதனையோடு கூட ஆலய ஆராதனைகளை கலந்து விட்டு வீட்டிற்கு வந்தாள். இரவு தூக்கம் வரவில்லை. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை கணவன் வந்து விடுவான், என்ன செய்வதென்று தெரியவில்லை. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிள்ளைகள் வெளியிலே விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக ஒரு மீன்காரன் ஒருவன் வந்தான். பிள்ளைகள் அனைவருக்கும் மீன் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை. அம்மாவிடத்தில் சென்று, அம்மா மீன் மீன் என்று கேட்டபோது அவள் என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு அங்கும் இங்குமாய் கொஞ்சம் காசை தேடி இருந்த காசை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்தால், இருந்த காசு அந்த மீனை வாங்குவதற்கு போதாது. அந்த மீன்காரன் அங்கிருந்து சைக்கிளை உருட்டி கொண்டு வந்தவன் இவளை பார்த்துவிட்டு, கடைசியாக இருந்த ஒரே ஒரு மீன், நீ காசு எப்பவும் கொடு, காசு இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மீனை தூக்கி போட்டுவிட்டு அவன் போய்விட்டான். ஏதோ ஒரு அவசரமாக போக வேண்டும் என்பதற்காக போய்விட்டான். இவளும் மிகவும் சோர்ந்து வேதனையோடு கூட மீனை சுத்தம் செய்து பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று மீனை அறுத்தபோது
அங்கே ஆச்சரியம் காத்திருந்தது. எந்த சாவியை அந்த கணவன் தூக்கி கடலில் எரிந்து விட்டு போனானோ அதே சாவி இந்த மீனின் வயிற்றுக்குள்ளாக இருந்தது. அந்த சாவியை பார்த்ததும் அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கழுவி கையிலே வைத்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னாள். ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், என் வாழ்விலே நீர் அதிசயத்தை செய்திருக்கிறீர் என்று சொல்லி சாவியை பத்திரமாக அதே இடத்திலே வைத்தாள். மறுநாள் கணவன் வந்தான். கணவனுக்கு நடந்த சம்பவம் எதுவும் தெரியாது. வேகமாய் உள்ளே வந்த கணவன் அவளை பார்த்து, சாவியை எங்கே எடு என்று சொன்னான். இவள் வேகமாய் சென்று சாவியை எடுத்து வந்து கையிலே கொடுத்த போது அவன் அப்படியே அவளுடைய காலிலே விழுந்தானா. ஏனென்றால் இவளுக்கு தெரியாது தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டான் கடலுக்குள்ளாக என்று. அவனுக்கு தெரியும். எப்படியம்மா இந்த சாவி வந்தது என்று கேட்டபோது அவள் சொல்லியிருக்கிறாள், இந்த மாதிரி ஒரு மீன்காரன் வந்தான், நான் என்ன செய்வதென்று பயந்து கொண்டே இருந்தேன், நீங்க என்னை அடித்து சித்திரவதைப்படுத்துவீங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். கடைசியாக இருந்த மீனுக்கு காசு கூட வாங்காமல் கொடுத்து விட்டு போனான். மீனை நான் அறுத்த போது அதனுடைய வயிற்றுக்குள் இந்த சாவி இருந்தது என்று அவள் சொன்னபோது அவன் அப்படியே அவளுடைய கால்களை பிடித்து கொண்டு, நான் இனிமேல் உன்னை உபத்திரப்படுத்த மாட்டேன், இனிமேல் உன்னை நான் சித்திரவதைப்படுத்த மாட்டேன், என்னை மன்னித்துக்கொள், இனிமேல் நானும் உன்னோடு கூட ஆலயத்துக்கு வருவேன் என்று சொன்னானா. இன்றைக்கு அந்த குடும்பம் கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இந்த மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் கட்டளையிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உன் வாழ்விலும் இத்தகைய பிரச்சனைகளை தாண்டி போகிறாயா? கணவனால் சித்திரவதைப்படுத்தப்படுகின்ற நிலையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறாயா? கணவனால் அடி, கணவனால் ஒவ்வொரு நாளும் வேதனை என்ற நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ கவலைப்படாதே. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அன்று மாத்திரமல்ல, மீனின் வாயிலே வெள்ளி பணத்தை கட்டளையிட்டவர் நம் ஆண்டவர். இன்றும் கூட மீனின் வயிற்றிலே ஒரு சகோதரனுடைய பிரச்சனைக்கு தீர்வை வைத்திருந்தார் நம் தேவன். அந்த அற்புதமான தேவன் உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கும் தீர்வை வைத்திருக்கிறார். அதை நீ மறந்து விடாதே. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உன் வாழ்க்கையின் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை உன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நீ மறந்து விடாதே. அந்த தீர்வு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய பாடுகளின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்வதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்றால் என் ஆண்டவர் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை இந்த நாளிலே இப்பொழுதே கட்டளையிடுவார். ஜெபம் செய்யலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நீர் வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவை கொண்டு வருகிறவராய், தீர்வை கொண்டு வருகிறவராய் நீர் இருக்கிறீரப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் கூட தேவன் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுத்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கே துதியும் தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாரினில் இயேசு வந்தார். பாவத்தில்
நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். என் பேர் சிவமுருகன். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு வயதில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இருந்தார். என் தம்பி சின்ன பையன், தங்கச்சி சின்ன பொண்ணு. நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுருந்தேன். 6ஆம் கிளாஸ் படிச்சுருந்தேன். அந்த டயத்தில் எனக்கு தான் கொஞ்சம் அம்மாவோட முகம் தெரியும், எங்கள் அப்பாவோட முகம் தெரியும். என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் எங்கள் அம்மாவை இறந்துட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா இந்த சின்ன பிள்ளைங்களெலாம் வச்சு பாதுகாத்து கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சார். அப்போ எங்களுக்கெல்லாம் சொந்தக்காரவங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. இருந்தாலும் எங்களை யாருமே பார்க்கல. எல்லோரும் எங்களை மனைவி செத்து போச்சுன்னொன்னே நீங்கள் எங்கள் அம்மாவோட சைட்லேருந்து எல்லோரும் போங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வீடு கூட இல்லை. நாங்கள் இருக்கிறதுக்கு ஒன்றது கூட இடம் இல்லாமல் இருந்தோம். அந்த நிலமையிலையும் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கையில் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்த ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அது என்ன ஏதுன்னு தெரியாது. ஒரு ஹாஸ்டல், ரீச் ஹாஸ்டல்னு சொன்னாங்க மதுரை பக்கத்தில். அங்கே படிக்க வச்சோம். அங்கே ஆண்டவருடைய நாமம் வெளிப்பட்டுச்சு. அவங்க அந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சத்தியத்தின் வழி நடக்கிறதுக்காக கிருபை செஞ்சாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்களுக்கு வீடு இல்லை, நாங்கள் எங்கே போவோம்? உங்களோட பிள்ளை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தங்கி தரிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவர் என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியிருக்கீங்களே ஆண்டவர், உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் கொடுத்தாரு. யாருமே எங்கள் சொந்தக்காரவங்கள அந்த மாதிரி வீடு கட்ட முடியாது, அந்த இடத்துல வாங்கி வீடு கட்ட முடியாத அளவுக்கு எனக்கு வீடையும் அந்த இடத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். எங்கள் குடும்பங்கள் அவருடைய நாமத்தை தொழுது இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டார இதனால தான் கிடச்சிச்சு அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லலை. அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போய் இயேசுவை பற்றி தெரியணும் அப்படின்னு மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் எண்ணமும் அவங்களுக்கு தூண்டிருக்கு. அவங்க கடைசி வரைக்கும் ஆண்டவரோட பாரத படியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவரோட சாட்சி விளங்குச்சு. மகிமை கிருபை அவங்க புரிகிற மாதிரி செஞ்சார் ஆண்டவர். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மைத்தானே சுவே சுவாசிக்கிறேன் சுவாசிக்கிறேன் உம்மைத்தானே சுவே நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மைத்தானே சுவே சுவாசிக்கிறேன் சுவாசிக்கிறேன் உம்மைத்தானே
உங்கள் ஆத்ம நண்பன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்திலிருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். 2. பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். 3. அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். 4. கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், 5. எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். 6. எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். 7. ஆதலால் சகல ஜனங்களும் எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதிகாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். 8. அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜசமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றஞ்சாற்றி 9. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. 10. எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டுமென்றும். 11. எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டுமென்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. 12. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். 13. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது 14. நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? 15. இப்போதும் எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களேயாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். 16. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை,
நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். 19. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து 20. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். 21. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். 22. ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கிக் கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. 23. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். 24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். 25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதைக் காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். 26. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். 27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மணம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததைக் கண்டார்கள். 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். 29. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். 30. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். என்னை கொன்று போட்டாலும்
அத்தி மரமும் திராட்சை செடியும் காலத்தில் பலன் தர மறந்தாலும் அத்தி மரமும் திராட்சை செடியும் காலத்தில் பலன் தர மறந்தாலும் ரட்சிப்பின் தேவனில் மகிழ்ச்சியாயிருப்பேன், கர்த்தரில் களி கூறுவேன், உம்மில் நம்பிக்கையாயிருப்பேன். ரட்சிப்பின் தேவனில் இது உங்கள் ஆத்ம நண்பன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக படைக்கப்படுவதால் உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், தேவைகள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 966-36-194. மீண்டும் சொல்கிறேன், 966-36-194. நீங்கள் எங்களை இமெயில் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். atma.nanban.yesu@gmail.com. மீண்டும் சொல்கிறேன், atma.nanban.yesu@gmail.com. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சாட்சிகள். நாம் எல்லோருமே சாட்சிகளை கேட்கும்போது ஸ்திரப்படுகிறோம். ஆகையால் ரத்தன சுருக்கமாக உங்களுடைய கைபேசியில் அழகாக இந்த 1 நிமிடத்தில் உங்களுடைய சாட்சியை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். நன்றி. நண்பர்களே, நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் சேர்ந்து ஜெபத்தோடு தொகுத்து வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். உங்கள் நண்பர்களிடமும் நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள், அவர்களும் பயனடையட்டுமே. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை தேவனின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆத்ம நண்பன்.